ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை க்யூட் பிரின்ஸோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ளே போடலாம். நான் பேசுகிற விட இருக்கிறது பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ளே போடலாம். ஒரு திங்ஸ் போய் எடுக்க போவாரா, அது கன்னு தான், ஆனால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடல். அதை போய் எடுக்க போனால் நம்ம ஜோங்குக் டக்குன்னு டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு, இப்பெல்லாம் ப்ளே பண்ணக்கூடாது, இங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் நீ டச் பண்ணக்கூடாது. என்ன டச் பண்ணக்கூடாதா? ஆ இல்லை இல்லை இல்லை, நீ டச் பண்ணலாம், ஆனால் இதை மட்டும் டச் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கன் அங்கேருந்து எடுத்துப்போ அப்படிங்கிற மாதிரி மார்க்கிட்ட சொல்லவும், அதை அப்படியே நம்ம மார்க் எடுத்துகிட்டு போயிருந்தாரு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் இப்போ அங்கே இருக்க மேட்ஸை நோட் பண்ணிவிட்டு 2-3 மேட்ஸை ஒரு ரூமை டேக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி ஸ்டே பண்ணதுக்காக ஒரு ரூமை ரெடி பண்ணுறாங்க. இப்போ பசிக்கும்ல, அவருக்கு நைட் ஆகிடுச்சுல, அதனால டேக்கு பசிக்கும், அவனுக்கு ஃபுட் எடுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம எனக்கு இந்த மாதிரி ஃபுட்டு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் அந்த மேடு நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால், அந்த மாதிரி ஃபுட்டு உங்களுக்கு ரெடி பண்ண தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே கேட்குற ஃபுட்டையே ரெடி பண்ணி கரெக்டாக கொண்டு ஜொங்கு கூட கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுத்தேன். இந்த அந்த ஃபுட்டை சாப்பிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஃபுட்டை சாப்பிட்றாரு. நான் ஃபுட்டை சாப்பிட முடியல, ஒரு மாதிரி அவருக்கு பெயின் ஆகுது, டீரியாக வருது. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஜொங்கு கரெக்டாக பக்கத்துலேயே உட்காந்துட்டு என்னாச்சு, ஃபுட்டு எதுவும் உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஃபுட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் நான் எப்போதுமே ஃபுட்டை சாப்பிட்டா என் ஹயாங்ஸ் தான் எனக்கு ஃபீட் பண்ணி விடுவாங்க. என் ஹயாங்ஸை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஹயாங்ஸ் பாவம்ல என்னை தேடுவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இப்படி சொன்னால், நீ கவலைப்படாத, ஜிமினா எங்கே இருக்கானுங்கிறத நோட் பண்ணிவிட்டு ஒன்றும் ஹயாங்கிட்ட கொண்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு சொல்கிறாரு. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டைமே ஓகே பண்ணுறாரு. இந்த மாதிரி ஓகே பண்ணால் ஜிமினா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, அதை நோட் பண்ணிவிட்டு இவன் காலேஜ் படிக்கிற பையன்தான், இவன் காலேஜ் எங்கே இருக்குங்கிறத முதல்ல கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க்குக்கிட்ட சொல்கிறாரு. இப்படி சொன்னால் இங்கே நம்மகிட்ட ஜொங்கு கூட ப்ரொடக்டில் ஜொங்கு கூட ஹவுஸில் இருந்தால் நம்ம பிரதர்ஸ்க்கு தான் இருக்க முடியல, மிஸ் ஆகிட்டாரு, தொலைஞ்சிட்டாருங்கிற மாதிரி செமையாக பெயின் ஆகுறாங்க. ரொம்பவே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி எங்கே போனானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நைட்டு முழுக்க தேடிட்டு ரொம்ப லேட் நைட்டில் தான் ஹவுஸ்க்கும் வராங்க. ஹவுஸ்க்கு வந்தோம். இல்லாத மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜேகப் மேலே நம்ம சுகாவுக்கு இன்னும் கோவம் வருது. 2 பேரையும் பார்த்து ஹெவியாக முறைக்கிறாரு. ஜிமினாவையும் பார்த்து முறைக்கிறாரு, நம்ம ஜேகப்பையும் பார்த்து முறைக்கிறாரு. ஏன்னா எந்த பிளேஸ்க்கு போனாலும் ஜிமினா காரில் தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் ஒரு சின்ன சேஞ்சிங்க்கு வாக் பண்ணிவிட்டு நம்ம ஜிமினா ரோட்டில் கூப்பிட்டு வந்திருப்பாரு. அதனால ஜிமினா மேலே கோவம். உன்னை பார்த்து அவன் பின்னாடியே கட்டிட்டு வந்துருக்கான், ஆனால் நீ அதை கண்டுக்காமல் அவனை பிடிக்கணுங்கிற திங்கிங்லேயே மிஸ் பண்ணிட்டேனுங்கிற மாதிரி ஜேகப் மேலே கோவம். இப்படி 2 பேரையும் பார்த்து கோவப்பட்டுட்டு நம்ம சுகா என்ன செய்வார்னா, அந்த டென்ஷன்லேயே நேராக என்ன செய்வார், அவரோட ரூமுக்கு போயிடுவார். இந்த மாதிரி அவரோட ரூமுக்கு போனால் இப்போது நம்ம ஜொங்குக் சைடை தான் காட்டுது. நம்ம ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்களா, அந்த ரூமில் கொண்டு இந்த பெட்டில் நீ ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் வேகமாக போய் அந்த பெட்டில் ஸ்லீப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு அந்த ரூம் லைட்டை அணைக்கிறாரு. அணைச்சா நம்மகிட்ட கத்துறாரு. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஃபுல்லாக டார்க்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா, ஓ உனக்கு டார்க்காக இருந்தால் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப பவராக இருக்கிற மாதிரி லைட்ஸ் வெளிச்சம் இல்லாமல் ஒரு நார்மல் லைட் வெளிச்சம், அந்த டார்க் இல்லாதபடி ஒரு லைட்டை போடுறாரு, ஒரு சுவிட்சை போடுறாரு. இந்த மாதிரி போட்டால் அது கொஞ்சம் அந்த டார்க்லாம் இல்லாமல் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நம்ம பன்னியை நோட் பண்ணுறாரு. ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு குட் நைட் பன்னி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவர் ஸ்லீப் பண்ணுவாரா. அந்த மாதிரி ஸ்லீப் பண்ணுறதை பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்குமே கொஞ்சம் ஸ்மைல் பண்ணபடி அந்த ரூம் டோர் லைட்டாக க்ளோஸ் பண்ணபடியே நேராக அவரோட ரூமுக்கு வர்றாரு. அவரோட ரூமுக்கு வந்துட்டு பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்காரு. டையோட பிரதர்ஸ் யார், ஜிமினா எந்த காலேஜில் படிச்சுட்ருப்பான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம மார்க்குமே அந்த இன்ஃபர்மேஷன் தான் கலெக்ட் பண்ண போயிருப்பார். இப்படி கலெக்ட் பண்ண போனால் நம்ம ஜொங்குக்கு இந்த டென்ட்ருக்கான ஒர்க்லாம் பண்ணணும்ல, அதை அவரோட ரூமில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. இங்கே கட் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங்கே நம்மகிட்ட அப்படியே எழுந்து பெட்டில் உட்காந்துட்டு ஹயாங்குங்கிற மாதிரி கத்துறாரு.
ஹயாங்னு கத்துறாரு. இந்த மாதிரி ஹயாங்னுட்டே கத்துற சவுண்டை கேட்டு ரூமில் பெட்டில் ஸ்லீப் பண்ணிட்டு இருந்த நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி என்ன ஆச்சுன்னு தெரியலையேங்கிற மாதிரி வேகமாக ரன் பண்ணபடி வந்துட்டு அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரு ஆகுவாரா. இந்த மாதிரி என்ட்ரானா பெட்டில் உட்காந்தே ஐஸை கூட ஓப்பன் பண்ணாமல் கத்திட்டு இருக்கதை பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேஸ் அப்படியே வந்து நம்ம ஜங்குக்கு அப்பன்னா ஹயாங் நான் எவ்வளோ நேரம் கத்திட்டு இருக்கேன், நீ எதுக்காக என்கிட்டயே வரல அப்படிங்கிற மாதிரி ஐஸை ஓப்பன் பண்ணுவாரா. அந்த மாதிரி ஓப்பன் பண்ண இங்கே சுகாவோ ஜேகப்போ இல்லாத மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கும் நோட் பண்ணிவிட்டு ஏன் ஹயாங் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அப்படி கேட்க சொல்ல நம்ம ஜங்குக்கு என்ன சொல்லனே தெரியல. நேற்று நைட்டு நீ மிஸ் ஆகிட்டல, நீ ஏன் ஹவுஸில் தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொன்னோம். அப்போ ஹயாங் நான் பார்க்கவே முடியாதா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நீ க்ரை பண்ணாத, கண்டிப்பாக ஹயாங் எங்கே இருக்கானுங்கிறத கண்டுபிடிச்சி உன்கிட்டயே கொண்டு வந்து விட்டுருட்டேன், இல்லை ஒன்று அவங்கக்கிட்ட விட்டுருட்டேன், நீ டென்ஷன் ஆகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட டீரியை வெயிட் பண்ணிவிட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயுமே ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறாரு. டேக்கு என்னென்ன ட்ரெஸ்லாம் வேர் பண்ணணுமோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு. அதை எடுத்தபடி தான் நம்ம டேயுமே ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போகிறாரு. இப்போ நம்ம டேடா அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்காரு. நம்ம டேக்கு வந்து இந்த ஷேர் பட்டன்லாம் போட தெரியாதுல்ல, அது நம்ம ஜங்குக்கு தெரியாதனால நார்மலாக அவர்கிட்ட இருந்த ஷேர்ட்டை தான் கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி ஷேர் பட்டனை ஒழுங்காக போடாமல் அது ஃபேண்டெல்லாம் கரெக்டாக இன் பண்ணி விடாமல் சும்மா நார்மலாக சும்மா ஏனத்தனோன்னு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணபடி நம்ம டே அப்படியே வெளியே வராரு. இந்த மாதிரி ஷேர் பட்டன் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கட்டும், ஃபேண்டை ஒழுங்காக வேர் பண்ணியிருக்கட்டும் மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என்னடா பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே ரூமுக்கு வெளியே வரட்டே அப்படி பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சிட்டு ரூம்குள்ளேயே அப்படி உள்ளே கொண்டு போய் விட்டுட்டு டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுறட்டே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நான் ஷார்ட் வேர் பண்ணிட்டோம்ல, காலேஜுக்கு போகணும்ல, கிளம்பணும்ல, அங்கே தான் ஜிமினா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. ஜிமினா இருப்பான், அந்த ட்ரெஸ் நல்லா இல்லையே உனக்கு, இது ஏன் இப்படி ஷேர் பட்டனை போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஷேர் பட்டனை நம்ம ஜொங்கு கலாட்ட அவர் வர அந்த மாதிரி கலாட்ட வேண்டாம். ஜொங்கு கூட ஹேண்ட்ஸை பிடிக்கிறாரு. என்ன பண்ணுறா, ஏன் ஷேர் பட்டன்னா நீ டச் பண்ணக்கூடாது, ஹயாங் சொல்லியிருக்காரு என்னோடய ட்ரெஸ் எல்லாம் 100% டச் பண்ணக்கூடாதுன்ட்டு, ஷார்ட் பட்டனில் கை வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாம். சரி நீ தப்பாக போட்டிருக்க, நீ பட்டன்ஸை ஓப்பன் பண்ணு, மாட்டி பட்டன்ஸை மாட்டியிருக்க, நீ நார்மலாக மாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே நெல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பட்டன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் மாட்டுறாரு. ஆனால் இப்போவும் தப்பாக தான் மாட்டுறாரு. இதை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் ஷேர் பட்டனை ஓப்பன் பண்ண வந்தால் நம்ம டேப் பிடிச்சோம். ஷூ சத்தம் கட்டாமல் இருக்கணும், ஷேர் பட்டனை போட தெரில, இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு அப்படியே நம்ம டேயோட ஷேர் பட்டனை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக ஷேர் பட்டனை போட்டு விட்றாரு. போட்டு விட்டுட்டு அப்படியே நம்ம டேக்கு இவரே இன் பண்ணி வர விட்றாரு. இந்த மாதிரி இன் பண்ணி விட்டா டேக்கு ஒரு மாதிரி செய்யி என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அந்த மாதிரி கேட்டால் அப்புறம் தான் நம்ம ஜங்குக்கு ரியாலிட்டிக்கே வராரு. அது ஒன்றும் இல்லை, இன் பண்ணி விட்டேன் அவ்வளோவிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேரெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விட்டு சரி வா சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி டேக்கில் கூட்டிகிட்டு வர்றாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தோம். டே வந்துட்டு நார்மலாகவே சாப்பிட மாட்டேங்கிறாரு. ஒரு சின்ன பிள்ளைக்கு டைனிங் டேபிளில் உட்கார வச்சா எப்படி சாப்பிடுவார், அந்த மாதிரி டைனிங் டேபிளில் இருக்க எல்லாத்தையும் தட்டி விட்றாரு, சின்றாரு, பிளேட்லேருந்து எடுத்து சாப்பிட்றன்னு பேரில் ஃப்ளோரில் கொட்டுறாரு, ஏன் ட்ரெஸ்ஸில் கூட கொட்டுறாரு. இந்த மாதிரி சைல்டிஷாகவே அப்படி ஒரு சைல்டு எப்படி சாப்பிடுமோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணபடி தான் சாப்பிட்றாரு. மெய்ட்ஸு பாடி கார்ட்ஸ் எல்லாம் டேயோட இந்த பிஹேவியரை பார்க்குறாங்க. இந்த மாதிரி சாப்பிட்ற மூமெண்ட்டை பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். டே வந்து ஒரு இன்னசென்ட் பாய், அவனுக்கு கொஞ்சம் சைல்டிஷ் மெமரி தான் இருக்குங்கிறத அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்மைல் பண்ணபடி டே பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை சிரித்தான். என்னடா ஓவராக ஸ்மைல் வந்த மாதிரி தெரியுது, ஸ்மைல் பண்ண டீட்டு இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கோவமாக பேசுவார். அந்த மாதிரி பேசினோம். அங்கே இருக்க பாடிகார்ட் சிரிச்சுக்கிட்டு இருந்தவங்களாம் அப்படியே கொஞ்சம் சைலண்டானோம். நம்ம டே சும்மா இல்லாமல் அப்படியே எழுந்து வந்து ஜங்கு பக்கத்துலேயே சேரை இல்லைன்னு இழுக்கிறாரு. தூக்கி வைக்கல, இழுக்கிறாரு. அது ரொம்ப ஹெவியாக சவுண்டாக இருக்குது. இந்த மாதிரி சவுண்டாக இருக்கிறத பார்த்துட்டு மார்க்கு ஷாக் ஆகி டேக்கிட்ட வந்துட்டு என்ன பண்ணுறட்டே நான் வேணா தூக்கி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இல்லை நான் அப்படி தான் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அளவுக்கு அந்த சேரை இழுக்கிற சவுண்டுக்கு ஜங்குக்கு காண்டாகுது. இருந்தாலுமே பண்ணுறதெல்லாம் டே ஆச்சேங்கிற மாதிரி டேயை நோட் பண்ணிவிட்டு ஏன் டே இப்படி பண்ணுற, அதை தூக்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். எனக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குடே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்.
என் ஹயாங்க்கு நான் ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு பிடிக்காததுல என் ஹயாங்கிட்ட தான் கொடுப்பேன். ஹயாங் இங்கே இல்லைல்ல, நீ சாப்பிடுன அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நல்லா கெத்தாக இருக்கிற நம்ம ஜங்குக்கோட ஷர்ட்டையே நாசமாக்குறாரு. ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணி விட்றேன்னு பேரில் அவரோட ட்ரெஸ்ஸில் எப்படிலாம் சிந்திருக்காரு, அதேமாரி ஜங்குக்கோட ட்ரெஸ்லலாம் சிந்துறாரு. இதை பார்த்துட்டு மார்க் ரொம்ப ஷாக் ஆகி டேயோட ஹேண்ட்ஸ் அப்படி பிடிச்சா மார்க்கோட ஹேண்ட்ஸை நம்ம ஜங்குக்கு பிடிக்கிறாரு. சும்மா இரு கொஞ்ச நேரம், அவன் என்ன ஃபீட் தானே பண்ணி விட போகிறான், ஃபீட் பண்ணட்டும் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆனால் பாஸ் உங்கள் ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வேறு சேஞ்ச் பண்ணிக்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நம்ம டேக் எதெல்லாம் பிடிக்கல அதெல்லாம் பிளேட்டில் வச்சுருந்தது எல்லாத்தையும் ஜங்குக்கு ஃபீட் பண்ணி விட்றாரு. பாட்டியை ஃபீட் பண்ணி விட்றாரு, பாட்டியை ஜங்குக்கு மேலே கொட்டுறாரு. கொட்டிட்டு என் பிளேட்டு க்ளீன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பக்கத்துலேயே பிளேட்டை வச்சுட்டு அப்படி எழுந்து போகிறாரா. அந்த மாதிரி எழுந்து போகிற டையோட ஹேண்ட்ஸை நம்ம ஜங்குக்கு பிடிச்சிட்டு ட்ரெஸ்ஸு மிளுக்கு ஃபுட் ஆக்கிட்டு எங்கே போகிறா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. ஹேண்ட் வாஷ் பண்ண, நீ ரூமுக்கு போக மாட்டேன், உன் ட்ரெஸ்ஸையே சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு வேறு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விட்றாரு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு நேராக கீழே கூட்டிகிட்டு வர்றாரு. நீ டெய்லியுமே ஃபுட்டை இப்படி தான் சாப்பிடுவியா? ஆமாம், அதனால தான் எனக்கு என்னோடய ஹயாங் ஃபீட் பண்ணி விடுவார், அவர் தான் எனக்கு ஃபீட் பண்ணி விடுவார். அப்புறம் காலேஜில் ஜிமினா எனக்கு ஃபீட் பண்ணி விடுவான். இல்லைன்னா ஜிமினா நான் சாப்பிட சொல்ல ஏதாவது கீழே கொட்டினேன்னா அவன் என்னை அடிப்பான். அவன் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் கொட்டாட்ட அளவுக்கு சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சைல்டிஷாகவே பேசிக்கிட்டே அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு சரி வா காரில் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. எங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கேட்டோம். வா காலேஜுக்கு போகணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. காலேஜுக்கு தாண்டா, ஜிமினா என்கிட்ட காலேஜில் படிக்கிறான்னு தெரியலட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன இன்னும் ஜிமினாவை கண்டுபிடிக்கலையா, ஜிமினா அந்த ரோட்லேயே நிற்கிறானா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இல்லைடா, ஜிமினா ஹவுஸ்க்கு போயிருப்பான். என்ன ஜிமினா என்னை விட்டுட்டு ஹவுஸுக்கு போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. டே மார்க்கு சும்மா இருடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே ஹேக் பண்ணப்படி ஒன்றும் இல்லை டைமா, ஜிமினா உன்னை தேடி பார்த்து டயர்டாகி ஸ்லீப் பண்ணதுக்கு ஹவுஸ்க்கு போயிருப்பான். திரும்பவும் உன்னை அந்த பிளேஸ்க்கு தேடி வருமா, நம்ம வேணால் அந்த பிளேஸ்க்கு போய் பார்ப்போமா, ஜிமினா யாராவது இருக்காங்களான்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கண்டிப்பாக ஜிமினா கிடச்சிடுவாமில்ல, என்கிட்ட வந்துடுவாமில்ல அப்படிங்கிற மாதிரி பேசுவாரா. அந்த மாதிரி பேசினா கண்டிப்பாக கிடைப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட டேரியெலாம் வெயிட் பண்ணிவிட்டு சரி வா அப்படிங்கிற மாதிரி டே அதே ஸ்ட்ரீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. எங்கே நம்ம டே மிஸ் ஆனாரோ அந்த பிளேஸில் கூப்பிட்டு போயிட்டு நீ எங்கேருந்து வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம டேக்கு இப்போவும் சொல்ல தெரில. ஏன்னா நம்ம டேக்கு வழி தெரியல. எல்லா பக்கத்தையும் சுற்றி பார்த்துட்டு எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் நம்ம மார்க்குடா இந்த பிளேஸை நோட் பண்ணதோட ஜேகபு துரத்திட்டு வந்துருப்பார்ல, அந்த மூமெண்ட்டில் ஞாபகம் வருது. ஆகா, இதுக்கு பக்கத்தில் தானே ஜேகப் நம்மளை அந்த ஸ்ட்ரீட் வழியாக துரத்திட்டு ஓடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேற்று நடந்த மூமெண்டெல்லாம் திங்க் பண்ணி பார்க்க சொல்ல எனக்கு பயமாலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாஸ் இந்த பிளேஸில் இருக்காண்டாமே, ஏன்னா இந்த பிளேஸில் தான் அந்த ஸ்ட்ரீட்டில் தான் ஜேகப் என்னை துரத்தலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு மட்டும் கேட்குற மாதிரி நம்ம மார்க்கு பேசவும் சரி ஓகே நமக்கு இருந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே மறுபடியும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் மார்னிங்கே எழுத நம்ம பாய்ஸஸுமே டே தான் அதே பிளேஸில் எந்த பிளேஸில் விட்டுருந்துருப்பாங்க. டே இப்போ எந்த பிளேஸில் நிற்கிறாரு அதே பிளேஸில் தான் மறுபடியும் டே தேடுறாங்க. ஆனால் தேடுற அந்த டயத்தில் டே அங்கே இல்லை. நம்ம ஜொங்குக்கு நேராக ஹவுஸுக்கு கூட்டு வந்துருவார். இந்த மாதிரி கூட்டு வந்தோம். நம்ம டேட்டா அந்த ஹவுஸ் முழுக்க நடக்கிறாரு. அங்கே நடந்து போர் அடிச்சிருச்சுன்னு கார்டன் சைடுக்கு போயிட்டாரு. அங்கே கார்டன் சைடில் உட்காந்துருந்து அங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸ் ட்ரீஸ் அதெல்லாம் என்ஜாய் பண்ணபடி கொஞ்சம் சைல்டிஷாக அங்கே இருக்கிற வாட்டர்ஸில் ஃபவுண்டன்ஸ் மாதிரி சொல்லுவோம்ல, அந்த இதில் ஹேண்ட்ஸை வச்சு அந்த தண்ணியை கோரி கோரி எரிஞ்சு விளையாடுறாரு. கொஞ்சம் சைல்டிஷாக ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்காரு. அவரோட டயத்தை சிங்கிள் மேனாக அவரே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிற இந்த மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக் அப்படியே வெளியே நோட் பண்ணுறாரு. டே காங்கில் அதனால டே நோட் பண்ணோம். டே இந்த மாதிரி கார்டன் சைடில் ஃபவுண்டன்ஸ் பக்கத்தில் ரொம்ப நார்மலாக உட்காந்துருந்து சும்மா சைல்டிஷாக விளாண்டுட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இவங்க தான் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த மீட்டிங்க்கான அந்த இதெல்லாம் ரெடி பண்ணணும்ல, அதை எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி ரெடி பண்ணோம். திடீர்னு நம்மகிட்ட கதறி அழுது சவுண்டு கேட்குது. இப்படி மீட்டிங்க்கு ரெடி ஆகிட்டுருக்க நம்ம ஜொங்கு கொஞ்சம் ஷாக் ஆகி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவரோட பால்கனிலேருந்து நோட் பண்ணால் நம்மகிட்ட இன்னும் பயங்கரமாக கத்துறாரு. ஸ்விம்மிங் பூலில் விழுந்துட்டார் போலுக்கு. இந்த அளவுக்கு ஸ்விம்மிங் பூலில் இருந்து எழுந்திக்க தெரியாமல் நீ
ஸ்விம் பண்ணவும் தெரியாமல் கத்துறதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு பயந்து போய் நேராக ரன் பண்ணபடி கீழே ஓடி வராரு. ஓடி வந்து பார்த்தா அதுக்குள்ளே மார்க் வந்து ஸ்விம்மிங் பூலில் ஜம்ப் பண்ணி நம்மகிட்ட ஸ்விம்மிங் பூல்லேருந்து தூக்கியிருப்பாரு. இந்த மாதிரி தூக்கி கொண்டு வந்து விடுற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டவலை எடுத்து டேயோட பாடியை ஃபுல்லாக கவர் பண்ணபடி பிடிச்சிட்டு இதுக்குள்ளே எதுக்கு வந்தேன், இங்கே எதுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் வரலை, அவங்க தான் என்னை தள்ளி விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே 2 பாடிகார்ட்ஸ் நம்மகிட்ட சைல்டிஸாக விளாண்டுட்டு இருப்பாங்களா, அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இருந்துருப்பாங்களா, அதில் 2 பாடிகார்ட்ஸை பாயிண்ட் பண்ணி அவங்க தான் என்கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரியாக பேசினாங்க, பயத்துலேயே நான் அங்கே மர வந்தேன்னா ஸ்விம்மிங் பூல் இருந்துட்டு கவனிக்கல விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. இந்த மாதிரி அழுறதை பார்த்துட்டு அந்த பாடிகார்ட்ஸ் 2 பேரையும் நோட் பண்ணிவிட்டு 2 பேரும் கிட்ட வரீங்களாடா அப்படிங்கிற மாதிரி கோமா கேட்பாரு. அந்த மாதிரி கேட்டேன். ஜங்குக்கு பார்த்த பயத்திலே 2 பேருமே கிட்ட வந்தோம். என்ன பண்ண போகிற, அடிக்க போறியா, அடித்தா வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இப்படி சொல்லுவாரா. என்ன சொல்கிற, அப்போ அவங்கள பனிஷ் பண்ணாட்டாமா, அடித்தா வலிக்கும் அடிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு பன்னி பன்னி எனக்கு ரொம்ப குளிருது அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. அந்த மாதிரி சொன்னோம். அப்படியே பிராடஸ்டலே தூக்குனபடி அவங்க 2 பேரையும் நோட் பண்ணிவிட்டு அவனை ரூமில் விட்டுட்டு வந்து உங்களை கவனிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி நேராக நம்மகிட்ட நேராக ரூமுக்கு கூட்டிகிட்டு போனால் மாறுக்கு 2 பாடி கார்ட்ஸையும் பிடிச்சி தீக்குறாரு. பாஸ் ஒரு பர்சன்ட் அங்கே கூட்டு வந்து இவ்வளோ சேஃபாக பார்த்துட்ருக்காரு. அப்போ பாஸுக்கு அந்த பர்சன்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ங்கிறது தெரியாதா? வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ங்கிறத காட்டுவார். 2 பேரும் பனிஷ்மெண்ட்டை வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி திட்டுனா நம்ம மார்க்குக்கிட்ட கெஞ்சிட்டாங்க. தெரியாமல் பண்ணிட்டோம், அந்த மாதிரிலாம் பனிஷ்மெண்ட் எங்களுக்கு வேண்டாம், பாஸ்ட்டை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி மார்க்கிட்ட கெஞ்சினா உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசினா உங்களோட சேர்த்து எனக்கும் பனிஷ்மெண்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்க் அங்கேருந்து கோமா போனான். டேக்கு வேறு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ண வச்சுட்டு நீ பெட்ரூமை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, பெட்ரூம்லேயே உட்கார அப்படிங்கிற மாதிரி சொன்னான். எனக்கு போர் அடிக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. உனக்கு போர் அடிக்குதா, ஏன் உனக்கு போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். எனக்கு இங்கே ப்ளே பண்ணி விளையாட ஒன்றுமே இல்லையே, என் ரூம்லலாம் நிறைய டாய் இருக்கும், அப்புறம் நான் என்னெல்லாம் எனக்கு தேவையோ அதெல்லாம் வாங்கி வச்சுருப்பேன், ட்ராயிங் பண்ண நோட்ஸ் இருக்கும், புக்கு இருக்கும், நிறைய ட்ராயிங்ஸ் வச்சுருப்பேன், பெயிண்டிங் பண்ணுற ப்ரெஸ் வச்சுருப்பேன், இங்கே ஒன்றும் இல்லையே, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்குறது கேட்டு இப்போ நீ வந்து உன் டைத்தை ஸ்பெண்ட் பண்ண உனக்கு ஏதாவது திங்ஸ் வேணும். ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டைத்தை செக் பண்ணி பார்த்தா ஈவினிங் ஆயிடுச்சு. சரி, உன்னை நான் மாலுக்கு கூட்டு போகிறேன், உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் நீ வாங்கிக்கோ, ஒருவேளை அந்த மாலில் நீ ஜிமினாவை பார்த்தீங்கன்னா நான் ஜிமினா கூட அனுப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜிமினாவட்டையும் எப்போது ஒரு மாலுக்கு வருவாங்களோ அந்த மாலுக்கு தான் நம்ம ஜொங்கு கூட்டிகிட்டு வராரு. இந்த மாதிரி கூட்டு வந்தால் ஜிமினாவை என்ன டார்ச்சர் பண்ணுவாரோ அதே தான் இப்போ ஜொங்குக்கும் அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே கேட்குறாரு. அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும், எனக்கு எல்லாமே வேணும் அப்படிங்கிற மாதிரி அடம்பிடிக்கிறாரு. இந்த மாதிரி அடம்பிடிக்கிறத பார்த்துட்டு டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு எல்லாத்தையுமே வாங்கக்கூடாது, எல்லாத்தையும் வச்சு எப்படி விளையாடுவா, அதுவும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, வேறு டாய் கேளு, வேறு திங்ஸு கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இல்லை எனக்கு எல்லாமே வேணும் அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா டேயோட ஐஸை க்ளோஸ் பண்ணபடி அதில் 2 திங்ஸை மட்டும் வாங்கிட்டு எல்லாத்தையுமே வாங்கியாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு சொல்கிறாரு. எல்லாமே வாங்கியாச்சா, நீ சொன்ன அவ்வளோவும் பேக்கில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி வா டாய் ஷாப் விட்டு நம்ம உனக்கு பெயிண்ட் பண்ணதுக்கு ப்ரெஸ்ஸு, பெயிண்ட் பண்ணதுக்கு நோட்டு, கிட்ச் அந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிளேஸ்க்கு பெயிண்டிங் தேவையான திங்ஸ்லாம் வாங்குகிற பிளேஸ்க்கு கூட்டு போகிறாரு. அங்கே போய் நல்லா லாங்காக இருக்கிற நோட்டு, அப்புறம் பெயிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு போர்டு, அப்புறம் அதுக்கான ஸ்டிக்கு, பெயிண்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம டேக்கு பிடிச்ச மாதிரி டேட்டை கேட்குறாரு. டேயுமே எல்லாத்தையுமே பார்த்து வாங்குறாரு. இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுறதுல டேக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணுறாரு. டாய் கேட்க சொல்ல கூட வேறு டிஃப்ரெண்ட்டில் இருந்தவர் பெயிண்டிங்கிற சொல்ல இதுதான் நல்லாயிருக்கும், இது நல்லா இருக்காதுங்கிற மாதிரி பார்த்து அதை செலக்ஷன் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேக்கு பெயிண்ட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் பொழுக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டே இருப்பாரா. அந்த மாதிரி நோட் பண்ணால் அதே மாலுக்கு நம்ம ஜிமினா நம்ம டே தேடி தான் வராரு. காலேஜுக்கெலாம் போகலை, எனக்கு முழுக்க டே தான் தேடிட்டு இருப்பாங்க. ஒருவேளை டே வந்து இந்த மாலுக்கு வந்தாலும் வருவானா, ஒருவேளை மால் திங்கிங்கில் இந்த பிளேஸ்க்கு வந்தாலும் வருவானா அப்படிங்கிற திங்கிங்கில் தான் ஜிமினாவுமே அதே மாலில் நம்ம டே தேடிக்கிட்டு இருப்பார். டே எந்த பிளேஸில் ஷாப் பண்ணிகிட்ருக்காரோ அதே பிளேஸில் தான் இப்போ 3rd ஃப்ளோரில் இருக்காருன்னா அதே 3rd ஃப்ளோரில் நம்ம
டே ஒரு பிளேஸில் இருந்தால் ஜிமினா ஒரு பிளேஸில் நம்ம டே தேடிட்டு இருப்பாரு. இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அப்படியே அந்த ஷாப்பை விட்டு வெளியே வந்தோம். டே எதெல்லாம் எப்போது வாங்குவாரோ அந்த ஃபுட் ஷாப்பு டாய் ஷாப்புக்கெல்லாம் நம்ம ஜிமினா டே தேடி போகிறாரு. இந்த மாதிரி தேடி போனோம். இப்போ ஜங்கு கூட தான் நம்ம டே பேசிக்கிட்டே வர்றாரு. எல்லா திங்ஸையும் மார்க்கோட ஹேண்ட்ஸில் இருக்குது. நம்ம டேக்கு ஃப்ரீயாக தான் வராங்க. இவ்வளோ திங்ஸை டெய்லியுமே எப்படி தான் இந்த ஜிமினா தூக்கிட்டு போகிறானோ தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிக்கிட்டே நம்ம திங்ஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு மார்க் வந்துட்டு இருந்தோம். இப்படி 2 பேருமே கிராஸ் ஆனால் அங்கே ஒரு ட்ரெஸ் இருக்கும்ல, அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள ஷாப், அதுவும் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ். அந்த ஷாப்பை பார்த்து அதில் ஒரு டாய்க்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்மகிட்டே வந்து அதை பார்த்த ஹாப்பியில் அந்த மிரரை போய் ஃபேஸும் மிரர்கிட்ட ஃபேஸை வச்சு அப்படியே மிரரோட ஒட்டுறாரு. என்ன பண்ணுறட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அந்த மிரர்லேருந்து மூவ் ஆன் பண்ணால், இந்த ட்ரெஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல, எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது வந்து இந்த கேர்ள்ஸ்லாம் வெட்டிங் அன்னைக்கு யூஸ் பண்ணிப்பாங்களா, ஒயிட் கலரில் ஒரு மாதிரி கவுன், அந்த ட்ரெஸ் தான். அதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆக்கி, எடு இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு வேணுமா, இதெல்லாம் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறதுடா, நான் உன்னை பாய்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா, இல்லை 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 எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அடம்பிடிக்கிறாரு. பாஸ் பசமாக சிக்கிரிக்கிங்க போலுக்கு அப்படிங்கிற மாதிரி மார்க்கு ஒரே சிரிப்பு. இப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம டேடாம், பனி ப்ளீஸ் பண்ணி எனக்கு இந்த ஷர்ட்டு தான் வேணும் பண்ணி அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. இந்த மாதிரி அழுறதை பார்த்துட்டு டே அழ ஆரம்பிச்சிட்டாருல, அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயோட டீரெலாம் வெயிட் பண்ணிவிட்டு சரி வா அப்படிங்கிற மாதிரி அந்த ஷாப்புக்குள்ளே கரெக்டாக நம்ம ஜொங்குக்குள்ளே கூட்டிகிட்டு போனோம். அந்த ஷாப்பை கிராஸ் பண்ணப்படி தான் இப்போ நம்ம ஜிமினா வராரு. இந்த டே எங்கே மாற போனான்னு தெரியலையே, எல்லா பிளேஸ்லேயும் தேடியாச்சு, இந்த மாலுக்காவது வந்திருப்பான்னு நினச்சினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு ஒரு ஷாப்புக்குள்ளே போனால் அந்த ஷாப்பை கிராஸ் பண்ணப்படி ஜிமினா டே போட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவார்ல அந்த பிளேஸ்க்கு போகிறாரு. டே தேடி ஒரு வேளை இந்த மால்கிட்டே வந்திருப்பானானுங்கிற திங்கிங்கில் தான் மாலில் நம்ம ஜிமினா தேடிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தேடிட்டு இருந்தால் இப்போ நம்ம ஜங்குக்கு நேராக அந்த ஷாப்புக்குள்ள என்றானா வந்திருக்க 3 பேருமே பாய்ஸா, யாருக்காக ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கீங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கா அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒர்க் பார்க்குற ஒர்க்கர் கேட்டான். எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்கிறாரு. இதை கேட்டு நம்ம ஜங்குக் டேயோட மவுத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் வாங்க வந்திருக்கேன், இந்த மாதிரி ஒயிட் கலரில் மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன்ஸோட ட்ரெஸ்ஸஸ் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம டேக்குக்கு 2 பேரையுமே ஒரு பிளேஸில் கொண்டு விட்றாங்க. அங்கே நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம டே பட்டுட்டு ஐயோ எவ்வளோ ட்ரெஸ்ஸுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு ஹாப்பி ஆகிறாரு. இந்த மாதிரி ஹாப்பியானோம். இப்போ நம்ம டேடம் அதில் ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இருப்பலுக்கு அது ஒயிட் அண்ட் ஒயிட்டில் செம்மையாக அழகாக புசுன்னு இருக்குது, ரொம்ப அழகாகவே இருக்குது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு பனி எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் நம்ம மார்க்குதான் ஒரே சிரிப்பாக இருக்குது. நம்பர் 1 மாஃபியாவா எப்படி வந்து சிக்கிரிக்கிங்க பட்டியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு கலாய்ச்சபடி நோட் பண்ணோம். நம்ம ஜங்குக்குமே என்ன சொல்லனே தெரியல. டே அதெல்லாம் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறது வேண்டான்னு சொன்னாலும் டே விட மாட்டேங்கிறாரு. சரி ஓகே அந்த ஷர்ட்டை வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மார்க்குக்கு ஒரே சிரிப்பு, பயங்கரமாக சிரித்தான். நீ அமைதியாக இருக்கலாம், உன்னை அடிச்சிருவேண்டா அப்படிங்கிற மாதிரி மார்க்கை பார்த்து முறைக்கிறாரு. இந்த மாதிரி மறைச்சோம். இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு கேர்ள் கேட்பாங்களா இந்த மாதிரி கேட்டால் இந்த ட்ரெஸ்ஸை வேறு போடலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வேறு கேட்குறாரு. போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆனால் நம்ம ஜங்குக்கு அது போட அலோ பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன்னா நம்ம டே வந்து கேர்ள் கிடையாதுல்ல, அது ஏதோ கேர்ள் ஃப்ரெண்டை தான் வேர் பண்ண சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு அவங்களுமே அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிடுங்கிற மாதிரி தான் அவங்க கேட்பாங்க. ஆனால் கேட்குறது டே ஆச்சே, அதனால இல்லை நாங்கள் அதை ஹவுஸில் போய் ட்ரை பண்ணி பார்த்துக்குறோங்கிற மாதிரி அதை பேக் பண்ண சொல்லிடுவார். இந்த மாதிரி பேக் பண்ண சொன்னால் அது கேட்டப்பில் எனக்கு ஷூ வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. டயாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் எனக்கு ஷூ வேணும் அதே மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி அழுறாரா. இந்த மாதிரி அழுதா சரி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த திங்ஸையுமே வாங்கி கொடுக்குறாரு. இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு இதுக்கு மேலே இந்த பிளேஸில் இருந்தால் சைல்டோட ட்ரெஸ்ஸை கேட்டாலும் கேட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே அந்த பிளேஸில் இருந்து கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு கூப்பிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு போனோம். ஜிமினாவுமே கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸில் தான் அவரோட காரில் வந்து இப்போ உட்காந்துருக்காரு. சுகா கிட்டேருந்து கால் வருது. ஜிமினா மாலில் நீட்டே பாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இங்கே அவன் வந்திருப்பான்னு நினச்சா ஆனால் அங்கேயும் அவன் வரல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சுகா. டே எங்கே இருக்கான்னு தெரியல, சேஃபான பிளேஸில் இருக்கானா இல்லை யார்ட்டையாவது மாட்டிட்டானானுங்கிறது கூட தெரியலையே.
டேய் சேஃபாக இருக்கணும்டா நான் காடு கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜெமினா இந்த மாதிரி சுகா கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா ஜெமினா பக்கத்துலேயே தான் நம்ம ஜொங்கு கூட கார் கிராஷ் ஆகுது. நம்ம டேயும் ஜெமினா ஒருத்தர் பார்க்கவே இல்லை. இப்போ நம்ம ஜொங்கு கூட மேன்ஷனில் தான் ஜொங்கு கரெக்டாக அந்த ஷர்ட்டை வாங்கி கொடுத்துருப்பார்ல அதை போடுறதுக்கு டே அவரோட ரூமில் அதை போட்டு பார்த்துட்ருக்காரு. இந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு இருந்தா நம்ம டேய்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலுமே அந்த கவுன் தானே டக்குன்னு போட்டுட்டாரு. போட்டுட்டு மிரர் முன்னாடி வந்து நின்று பார்க்குறாரு. ஐயோ! செமையா தான்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை மிரரில் அங்கிட்ட இங்கிட்ட நோட் பண்ணால் பின்னாடி வந்து இந்த ஜிப் மாதிரி இருக்குது மேலே மாட்டுறதுக்கு. அந்த ஜிப் வந்து நம்மகிட்ட எல்லாம் போட முடியல. அதனால நம்மகிட்ட என்ன செய்வார்னா பன்னி 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 அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி பன்னி பன்னின்னு கத்துறதை பார்த்துட்டு ஹாலில் இருந்து நம்ம ஜொங்குக்கு என்னாச்சுங்கிற மாதிரி நேராக ரூமுக்குள்ள என்ட்ரு ஆகி ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு என்னாச்சுட்டே அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். நம்ம டேய் அந்த ட்ரெஸ்ஸை இப்போ வேர் பண்ணியிருக்கார்ல அந்த லுக்லேயும் அப்படியே திரும்பி பன்னி இந்த சிப்பை மாட்டி விட அப்படிங்கிற மாதிரி திரும்ப வரா. இந்த மாற்றி அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸில் நிற்கிற டேயை பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கு ஒரு செகண்டில் ஃப்ரீஸ் ஆகிடுவார். டேயோட அந்த ஏஞ்சல் லுக்கை பார்த்து ஃப்ரீஸ் ஆகிட்டு அப்புறம் ரியாலிட்டிக்கு வந்துட்டு பா என்னடா இந்த ட்ரெஸ்ஸில் நீ இந்த மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே கீழே இருந்து மேலே வர நோட் பண்ணா